ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஹோல்டர் ஒன்று மீஷோ ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் ஆர்டர் பண்ண பொருள் வந்து எனக்கு வரல. நான் வந்து ஜனவரி 17 நான் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து ஜனவரி 29 எனக்கு ப்ராடக்ட் டெலிவர் ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் ஜனவரி 29 முடிஞ்சு ஒரு வாரம் போயிடுச்சு. அப்படியுமே எனக்கு ப்ராடக்ட் வரவே இல்லை. அதுக்கு பிறகு அந்த ஆப்லேயே ஹெல்ப் சென்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெல்ப் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் இது மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட் மூவ் ஆகவே இல்லை, அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே மறுபடியும் கால் பண்ணும்போது சொன்னாங்க, இப்போ மூவ் ஆகிடுச்சு மேடம், உங்களுக்கு ப்ராடக்ட்டு இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து நேற்று இந்த ப்ராடக்ட் வந்துருச்சுங்க. எனக்கு பயங்கர ஷாக் இந்த ப்ராடக்டை பார்த்துட்டு. அது ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுற பர்ஸ், வேலட்னு சொல்லுவாங்க, கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஆப்பில் போய்ட்டு பார்க்கும்போது ரிட்டன் பண்ண முடியாது, நோ ரிட்டன் ஒன்லி எக்ஸ்சேஞ்சுன்னு மட்டும் போட்டிருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எனக்கு ப்ராடக்ட் மாறி வருதா அப்படின்னு. ஓகே, இதுதான் நான் ஆர்டர் பண்ண மொபைல் ஸ்டாண்ட் ஹோல்டர். மீஷோ ஆப்பில் ஆர்டர் பண்ணது. ஸ்டார் ரேட்டிங்ஸு, ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். பட் பயங்கர ஏமாற்றமாக போயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட் மாறி வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து பொருள் வரத்துக்கு டிலே ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அந்த ஹெல்ப் சென்டரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன். அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்பில் இருக்கும். அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து வாட் இஷ்யூ ஆர் யூ ஃபேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட கொஸ்டின் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டச் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் டச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் மீ பேக் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மொழியில் அவங்களோட பேச போகிறீங்களோ அந்த மொழியை சூஸ் பண்ணுங்கள். தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, தெலுங்கா, அந்த மாதிரி என்ன லாங்குவேஜோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு பிங்க் கலர் பாக்ஸில் செலக்ட் டு கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிடுங்க. நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணுறேன். தமிழை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா பிங்க் கலரில், அதை டச் பண்ணிவிடுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே மீஷோ ஆப்லேருந்தே கால் பண்ணுவாங்க. உங்களோட குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? என்னோடய ப்ராடக்ட்டுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வில் பி டெலிவர்ட் பை 17th Februaryன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் கீப் த கரண்ட் ப்ராடக்ட் இன் ஒரிஜினல் கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கவர் கூட பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். பார்க்கலாம், நான் ஆர்டர் பண்ண அந்த மொபைல் ஸ்டாண்ட் ஹோல்டர் வந்து எனக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது இதே மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.